வணக்க மகளே, வெல்கம் டு தி ஃபென்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ப்ராஜெக்ட் ஒய் அப்படின்ற கொரியன் மூவி. தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஹெய்ஸ்ட் த்ரில்லர். அதுவும் ரெண்டு பொண்ணுங்க சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ஹெய்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே பல நாட்களா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. கொரியாவோட அந்த நைட் லைஃப் கல்ச்சரோட ஒன் ஆஃப் த முக்கியமான ஒர்க்கர்ஸ் இவங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பொண்ணு டாக்ஸி ஓட்டுறா, இன்னொரு பொண்ணு கிகோலோ பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. தன்னோட லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறதுக்காக டெஸ்பரேட்டா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு காசும் சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. மொத்தமா அதை ஸ்கேம்ல விட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ என்ன பண்றதுனே தெரியாம இருக்கும் போதுதான் இவங்களுக்கு ஒரு ஹேஸ்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதாவது ஒரு க்ளூ மாதிரி ஒண்ணு கிடைக்குது. கேஷ் ஃபுல்லா ஒரு பேக் ஒரு இடத்துல புதஞ்சிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இவங்களும் பிளான் பண்ணி அதை போய் எடுக்கிறாங்க. பார்த்தா அந்த கேஷையும் தாண்டி சில விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்குது. அது என்ன மாதிரியான விஷயங்கள், அது கிடைச்சதுக்கு அப்புறமட்டு அந்த கிரிமினல் கேங்குக்கும் இவங்களுக்கும் என்ன மாதிரியான ரைவல்ரி உண்டாகுது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே அந்த ரெண்டு பொண்ணுங்களோட அந்த ஸ்ட்ரகிளிங் லைஃபை காட்டின விதம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி நேச்சுரலா அதை கன்வே பண்ணியிருந்தாங்க. அடுத்த கட்டத்துக்கு எப்படியாவது போகணும் அப்படின்ற டெஸ்பிரேஷன்ல இருக்கிறதையும் ரொம்ப சூப்பராகவே காட்டியிருந்தாங்க. அந்த ஹேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு பிளான், அதை நீட்டா எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை சுத்தி சின்ன சின்ன சர்ப்ரைஸ் மொமெண்ட்ஸும் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. பட் இந்த கிரிமினல் கேங்குக்கும் இவங்களுக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த கேட் அண்ட் மவுஸ் கேமா இருக்கட்டும், ரைவல்ரியா இருக்கட்டும், அந்த போர்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப சுமாரா எடுத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த இடங்கள்ல ஒரு மாதிரி பயங்கர ஸ்லோ பேஸ்ல போன மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பட் முடிச்ச விதம் ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் கண்டிப்பா இனிமே பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். ஓவரால் என்னோட ரேட்டிங் 2.6 அவுட் ஆஃப் 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா அடல்ட் சீன்ஸ் இல்ல. பட் வயலன்ஸ் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.